கிட்டத்தட்ட 200 பேர் வருமா. பாருங்க பெரிய மாலையாக பேர் வஞ்சா உணவு பொருள் இருக்க பாருங்க. இதயங்களிலே இருக்கின்றது என்றபடியால் இன்று இதய கனி என்ற எண்ணத்தோடு அவர் எல்லோருடைய பாருங்க கூட அவர் 2 பேரும் ஒரே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் குருநகர் தான் நிற்கிறோம் பாருங்க. குருநகரில் எம்ஜிஆர் 108வது பிறந்த நாளாம் இன்றைக்கு அதை விமர்சையாக கொண்டாடுறாங்க பாருங்க. இந்த ஊராக்கள் சேர்ந்து ஒன்று கூடி பிறந்த நாளாம் கொண்டு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கான நிவாரணம் போய் கொடுக்க போகிறாங்க. அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. இப்போ தான் புதுசாக என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க உள்ளே பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்க எப்படி கணச்சிலேயே பாருங்க. இந்த பாருங்க இடத்துல நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. இதில் அவர் அண்ணா சிலையும் இருக்குது பாருங்கள். எம்ஜிஆரையும் அண்ணா 2 பேர் சிலையும் தான் இருக்குது பாருங்கள். இந்த பெண்டர்லாம் அடித்து வச்சுருக்காங்க. இங்கால கொடியெல்லாம் தோங்குது பாருங்கள். சரியா பாருங்க எவ்வளோ சின்னதாக பார்த்தீங்களா. பந்தல் போட்டுலாம் இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பேர் உதவி செய்ய போறீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 200 பேர் வருமா. மக்கள்லாம் வந்து கொண்டே இருக்கீங்க பாருங்க. பெரிய மாலையாக பேர் வஞ்சா உணவு பொருள் இருக்க பாருங்க. ராமச்சந்திரனின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்க அழைக்கின்றோம். அப்புறம் இங்கே கண்டோஸ் எல்லாம் கொடுத்து நிற்காம வேறுங்க ஆக்களுக்கு. இவ்வளோ சிரமம் உண்டு பார்த்தீங்களா.
பீமசையா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். இன்று எம்ஜி ராமச்சந்திரனின் 108வது அண்ணா தந்தை இதேக்கனி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய 108வது ஜனன நிகழ்வை இன்று குருநகர் அவருடைய அண்ணா சிலையின் அருகிலே இருக்கக்கூடிய அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைய அவருடைய பிறந்த தினத்தை இந்த மக்கள் கொண்டாடுகின்றார்கள். இந்த நிகழ்விலே எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராக இந்த மண்ணினுடைய மைந்தன் அதனுடைய மூச்சாக தொடர்ந்து இதை காத்து வருபவர் அண்ணன் அண்டன் அவர்கள், அவரோடு சேர்ந்து சேவியரண்ணன் அவர்கள், ஆசையண்ணன் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய எம்ஜிஆருடைய அயராத பணியை பறைசாற்ற இடையிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய சண்முக அண்ணன் அவர்கள் மற்றும் ஏனைய நலன் விரும்பிகள், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தியாக உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், சகோதர சகோதரர்கள் எல்லோருக்கும் இங்கே மாலை வணக்கம். கடந்த ஆண்டு 107வது அகவை தினத்தை நாங்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்த பிரமுகர்களோடு சேர்ந்து இங்கே சிறப்புற நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். இன்று பிறந்தும் 37 ஆண்டுகளுக்கு பிறகும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நாமம் இன்று நிலைத்திருக்கின்றது என்று சொன்னால் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதுபோல இவ்வாறு ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று திரையுலகின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய ஆட்சிக்கு திரைப்படம் மூலமாக அத்துணை பலத்தையும் உறுதி செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தன்னுடைய திரைப்படம் மூலமாக மிக பெரும் சாதனை புரிந்த ஒரு தலைவர் ஆவார். அவருடைய காலம் அண்ணாவினுடைய காலம், அண்ணாவினுடைய இதயக்கனி என்று அவரை வர்ணிக்கின்றார்கள். தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்திலே உடனடியாக நடந்த 1977ஆம் ஆண்டில் நடந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தேர்தலிலே வெற்றி பெற்று இறக்கும் வரை அசைக்க முடியாத ஒரு தலைவராக மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த ஒரு உலகிலே யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை சாதித்த ஒரு பெருந்தகை. இவ்வாறெல்லாம் சிறுவர்களுக்கோ வளர்ந்தவர்களுக்கோ பெரியோர்களுக்கோ தன்னுடைய தத்துவ பாடல்கள் மூலமாக சொல்லியிருந்தாலும் எவ்வாறு ஒரு ஆட்சி கிடைத்தால் எவ்வாறு தன் ஆள முடியும் என்பதை திரையுலகின் மூலமாக கூறி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை 77ஆம் ஆண்டிலே கைப்பற்றிய பிறகு தன்னுடைய ஆட்சி முடியும் வரை அவ்வாறு இன்று வரை அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யாரும் ஊழல் சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த ஒரு தலைவர். அதுவும் எங்களுடைய தாயகத்திலே நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஏன் விழா எடுக்கின்றோம், எங்களுடைய மக்கள் ஏன் அவருடைய நாமத்தை துதிபாடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர் திரைப்படம் மூலமாக மனதை கவர்ந்தவர் மட்டுமல்ல, அது எங்களுடைய பெரியோர்கள் அவருடைய புரட்சி படங்களை பார்த்து ரசனை கொண்டவர்களாக பக்தர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் 80களுக்கு பிறகு இருக்கக்கூடிய எங்களுடைய வயதை ஒத்தவர்கள் புரட்சி தலைவர் மீது ஏன் அவ்வளவு காதல் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே அவருடைய பங்கு மிக கணிசமானது. அது எவராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. பலமும் தான் இன்று நாங்கள் இந்த மண்ணிலே தமிழராய் தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய விழாவை இந்த சமூகம் அல்ல, எதிர்கால சந்ததியும் தொடர்ந்தும் அவருடைய நாமத்தை
பறைசாற்ற வேண்டும். அவருடைய ஜனன இறந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் மாறாறு ஒரு தலைவர் இனியும் பிறக்க போறதில்லை. அப்படி பிறந்த எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றும் அவரை ஏன் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் போல் யாரும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் தனக்காக ஒன்றையும் சேர்க்கவில்லை. அவர் சேர்த்ததில் அவங்களுடைய மக்களுடைய இதயங்களிலே இருக்கின்றது என்றபடியால் இன்று இதய கனி என்ற எண்ணத்தோடு அவர் எங்களுடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய காலம் வரை நாங்கள் கொண்டாடுவோம், விழா எடுப்போம். அடுத்த தலைமுறையும் அவருடைய புரட்சிகரமான பணியை தமிழுக்கு, எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு ஆற்றிய பணியை நாங்கள் மறவாமல் அடுத்த தலைமுறையும் இதை கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே, இந்த நன்னாளிலே, அவருடைய 108வது ஜனன தினத்திலே நாங்கள் இன்று பறைசாற்றுகின்றோம். கடந்த ஆண்டு இந்த இடத்திலே வந்த எங்களுடைய ஒருவர் இறந்து 25 ஆண்டுகள் அவரை பற்றிய ஒரு நாளிதழ் வருகின்றது. உலக தலைவர்களிலே யாருக்கும், எந்த ஒரு மாமனிதருக்குமே எடுக்காத ஒரு விடயம் பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்று 25வது வெள்ளி விழாவை இதே கனி நாளிதழ் இந்தியா தமிழ்நாட்டிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆசிரியர் விஜயன் அவர்கள் இன்று பாரிஸ் தலைநகரத்திலே பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய இதே கனியினுடைய வெள்ளி விழா நாளிதழுடைய அங்குரார் பணத்தையும் அந்த மண்ணிலே இன்று ஆரம்பிக்கின்றார். கடந்த ஆண்டு இந்த மண்ணிலே நின்று 2 கிராமங்களில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியவர்கள் இன்று பாரிஸ் நகரிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் அவருடைய வெள்ளி விழா இதய கனி இதழ் ஆசிரியராக சென்று அவருடைய பெருமையையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்களும் இந்த மண்ணிலே மறக்க முடியாத ஒரு நபர், எங்களுடைய தேசிய உணர்வோடு பின்னிப்பிணைந்த ஒரு தலைவர், எங்களுடைய தேசிய தலைவரை அதிகமாக நேசித்தவர், தேசிய விடுதலை போராட்டத்தையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ வழிவகுத்த ஒரு தலைவர். அவருடைய இழப்பு எங்களுடைய இன்று நாங்கள் இந்த நிலைமைக்கு இருப்பதற்குரிய காரணங்களிலும் ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகவே இருப்பினும் இன்று தமிழராய் நாங்கள் தலைநிமிர்ந்து நிற்கின்றோம் என்று சொன்னால் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் இதே கனி எம்ஜி ராமச்சந்திரனுடைய தமிழர்களுக்கு தேசியத்துக்கு காட்டிய பங்கை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. கொடுக்க போயின பாருங்கம்மா, அரிசி சீனி எல்லாமே இல்லை கஷ்டப்பட்ட ஆக்களை தேர்ந்தெடுத்து டோக்கன் கொடுத்துருக்கேன். டோக்கன் கொடுத்த ஆக்களை தான் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. பாருங்க, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு பண்ணிக்கிறேன் பாருங்க. என்ன மாதிரி சொல்றீங்க? ராமச்சந்திரனுடைய சிலை இருக்கின்றது. அதனால் நாங்கள் அவருடைய பிறந்த தினத்தை கூடுதலாக கொண்டாடுறது இந்த கூடுதலான ரசிகர்கள் இருக்கிற இடம். அதோட அவர் செய்த பணிகளில் அவரை அங்கே இந்தியாவில் செய்தாலும் அங்கே உள்ள பணிகளின் அடிப்படையில் நாங்களும் இங்கே ஏழை மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகள், புலம்பெயர் உறவுகள், இங்கே உள்ள உறவுகளுக்கு வாங்குகிற நிதிகளை வச்சு அவர்களுக்கான நிவாரணப் பொதிகள் நாங்கள் இங்கே வழங்குறோம். நாங்கள் இப்போ இந்த பணி தொடங்கி 10-15 வருஷமாக இந்த சாமான் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் மக்களுக்கு. இன்று அவருடைய 108வது பிறந்த தினம். அதை நாங்கள்
எங்களுடைய மக்களுடைய சார்பில் இந்த நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்களுக்கு ஒரு சிறப்பு மாதிரி எங்களோட ஊருக்குள்ளே செய்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இதுதான். நான் இந்த முறை எவ்வளவு பேருக்கு செய்ய போகிறீங்க? இன்னும் நாங்கள் ஒரு 200 பேருக்கிட்ட நிவாரண பொதிகள் வழங்குவோம். நிவாரண பொதிகள் மற்ற சிறுவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், சில தனிநபர்களுக்கான பண உதவிகள், அப்படி சில விஷயங்கள் நான் கூடுதலாக வழங்குறதுக்கு என்ன மென்மேலும் நாங்கள் ஆரம்பத்தில் 50 பேர்லேருந்து செய்தோன்னு வந்தது 200 பேர் மட்டும் வந்துட்டு இன்னும் கூடுதலான உறவுகள் எங்களுக்கு பங்களிப்பு செய்யும்போது அது 200, 250, 500, 1000 கூட போகலாம். அது போகும்போது இன்னும் எங்களுக்கும் சந்தோஷம், இந்த ஊருக்கும் பெரிய ஒரு பெருமை கிடைக்கிற மாதிரி. அதுக்கு மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேணும் மட்டும் கேட்டுக்கோங்க.